நான் உங்க திவ்யா. இறந்து போன ஒருத்தர் மாட்டுக்குள்ள ஆவியா நுழைஞ்சு தினமும் தான் வாழ்ந்த வீட்டுக்கு வர்றதா கேள்விப்பட்டேன். அந்த ஆச்சரியமான நிகழ்வை நேரடியா பார்க்கதான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். பையன் வந்து மாட்டு ரோட்டில் வர்றான். அது உங்கள்கிட்ட எதை சொல்றதுக்கு விரும்புகிறான். பசுமாட்டிற்குள் புகுந்த மகனின் ஆவி. தாங்க முடியாம அழுத. ஏப்பா என்னை விட்டுட்டு இந்த மாதிரி போயிட்டியாப்பா. பெற்றோரை தேடி வரும் அமானுஷ்யங்கள். நம்மளோட 3வது கண் ஃபேஸ்புக் பேஜில் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனவரோட ஆவி வந்து ஒரு மாட்டோட உடம்புல புகுந்து அவர் இறந்து போனவரோட வீட்டுக்கு போய் அவர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் வீட்டுக்கு எனக்கு கிருஷ்ணமூர்த்தி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி இப்போ நான் கிருஷ்ணமூர்த்தியை தான் மீட் பண்ண போகிறேன். எனக்கும் பேய்களுக்கும் அப்படி என்ன ஒரு பொருத்தம்னே தெரியல. கோட்டான் பள்ளத்துல பேய்களை தேடி போனதுதான் 3வது கண் நிகழ்ச்சியில என்னோட முதல் அசைன்மெண்ட். அப்போ ஆரம்பிச்ச என்னோட பயணத்துல பல அமானுஷ்யங்களை சந்திச்சிருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் கேட்கும் போதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இவரு கிருஷ்ணமூர்த்தி. வர்மக்கலை மூலமா வைத்தியம் செஞ்சிட்டு இருக்காரு. சென்னை கோவிலம்பாக்கத்துல வசிக்கிறாரு. இவருதான் நமக்கு 3வது கண் ஃபேஸ்புக்ல இந்த அமானுஷ்யமான விஷயத்தை பத்தி பதிவு செஞ்சிருந்தாரு. இறந்து போன இளைஞனோட ஆவி ஒரு பசுமாட்டுக்குள்ள புகுந்துட்டதாகவும், அந்த பசுமாடு தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த இளைஞனோட வீட்டுக்குள்ள சர்வசாதாரணமா வந்து சுத்திட்டு போறதாகவும் ஒரு செய்திய பதிவு செஞ்சிருந்தாரு. அதற்கான ஆதாரமா போட்டோவை எல்லாம் அனுப்பியிருந்தாரு. இதுதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல போடப்பட்டிருந்த போட்டோஸ். பார்க்கும்போதே வித்தியாசமா இருந்தது. இது வரைக்கும் ஆளுங்களுக்கு தான் பேய் பிடிச்சதா கேள்விப்பட்டிருக்கேன். முதன் முறையா ஒரு பசுமாட்டுக்குள்ள ஆவி புகுந்தட்டதா இப்பதான் கேள்விப்படுறேன். இதையெல்லாம் நேர்ல பார்க்கதான் இப்போ நான் கிருஷ்ணமூர்த்திய சந்திக்க வந்திருக்கேன். இந்த போட்டோவில் இருக்கிறவர் தான் மணிகண்டன். சில மாதங்களுக்கு முன்னாடி கார்பெண்டர் வேலைக்காக மலேசியா போயிருக்காரு. அங்க போன 15 நாள்ல திடீர்னு இறந்து போயிருக்காரு. அவரோட ஆவிதான் இப்போ மாட்டுக்குள்ள வந்திருக்கிறதா சொல்றாங்க. இறந்து போன மணிகண்டனோட குடும்ப நண்பர் கிருஷ்ணமூர்த்தி. அதனாலதான் இவரு நமக்கு தகவல் சொல்லியிருக்காரு. இறந்து போன மணிகண்டன் தான் இப்போ மாட்டுக்குள்ள ஆவியா புகுந்து தினமும் வீட்டுக்கு வர்றதா கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. வீட்டில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி மாடு வந்து இது மாதிரி பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. சரி இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நேராக போயிருந்தேன். போய் பார்த்தாக்கா அந்த மாடு பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மணிகண்டன் என்னெல்லாம் பண்ணுவானோ அந்த மாதிரியே சிம்டம்ஸ் எல்லாம் பண்ணுது. அது பக்கத்தில் இந்த கதவில் சாஞ்சிக்கிட்டு நிற்கிறது, டிவி பார்க்குறது, அப்புறம் கண்ணாடியை பார்க்குறது, அப்புறம் 2 காலையும் தூக்கி வச்சு இது மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறது அந்த பெட்டு மேலே, அப்புறம் ஃப்ரிட்ஜை திறக்கிறது, இந்த மாதிரி பக்கத்தில் போய் நிற்கிறது, அதுலேருந்து எதாவது எடுத்து கொடுத்தா சாப்பிட்றதே மாதிரி. சரி வேறு யார் வீட்டுக்காவது போதான்னு பார்த்தா பக்கத்தில் யார் வீட்டுக்கும் போகல. நேராக காலையில் வரும்போது நேராக அந்த வீட்டுக்கு தான் வருது. இது மாதிரி நான் 3 நாள் போய் பார்த்தேன். சரின்னு 2-3 ஃபோட்டோஸ் கூட நான் வந்து இதை எடுத்தேன், அதாவது ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஸ்டில்ஸ் வச்சுட்டு சரி எதுக்கும் வந்து வேந்தர் டிவிக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ ஃபேஸ்புக் மூலமாக அதை வந்து அப்போ இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி காண்டாக்ட் பண்ணி தான் உங்களை வந்து வர சொன்னேன். எனக்குள்ள பரபரப்பு அதிகமானது. ஏற்கனவே நான் கோட்டான் பள்ளத்துக்கு போயிருந்தப்போ அங்க பேய் இருக்கிற பகுதிக்கு போக ஊர்க்காரங்க என்ன அனுமதிக்கலன்னு உங்களுக்கும் தெரியும். இங்க அந்த மாதிரி எந்த தடையும் இருக்காது. ஆவியோட உலா வர பசுமாட்ட நான் பார்க்க தான் போறேன். அடுத்து நான் இறந்து போன மணிகண்டனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மாடு செய்ய போற அமானுஷ்யமான நிகழ்வுகளை பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். வீடு இருக்கும் தெருவுக்கும் வந்துட்டேன். இவங்க தான் இறந்து போன மணிகண்டனோட அம்மா மலர்கொடி. வீட்ல இருந்தபடியே டெய்லரிங் வேலைகளும் செய்யறாங்க. இவங்க கிட்ட பசுமாடு ரொம்பவே பாசமா இருக்கிறதா எல்லாரும் சொல்லியிருந்தாங்க.
வீட்டுக்கு அடிக்கடி மாடு வந்தது முதல்ல இவங்களுக்கு புரியாம இருந்திருக்கு. ஒரு நாள் இவங்க சொந்தக்காரங்களை பார்க்க போயிருக்காங்க. அங்கதான் இவங்களோட உறவினருக்கு சாமி வந்திருக்கு. இறந்து போன மகனோட ஆவி பசுமாடு ரூபத்துல உன்னை தேடி வரும்னு அந்த உறவினர் சாமியாடி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே பசுமாடு வீடு தேடி வரவும் விக்கித்து போயிருக்காங்க மலர்கொடி. இறந்து போன மகனை தன்னை தேடி வந்துட்டதா நினைக்கிறாங்க மலர்கொடி. சரிம்மா, இங்க மாடு வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது என்ன காரணத்தினால மாடு இங்க வருது? எங்கள் பையன் 3 பேர், ஒரு 2 பையன் ஒரு பொண்ணு. அது வந்து நான் இங்கே விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். பார்த்துட்டு இருந்து மறுபடியும் நான் மாதிரி வெளிநாட்டுக்கு நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னான். சரிப்பா அப்படின்னா 1/8 வெளிநாட்டுக்கு போனேன். அங்கே போய் 13 நாள் வரைக்கும் வேலை ரூமில் தான் இருந்தேன். 14 நாள் வேலைக்கு போனேன், ஒரு நாள் வேலைக்கு போனேன். 15ஆம் நாள் வாந்தி எடுத்துட்டுன்னு சொன்னாங்க. 16ஆம் நாள் இறந்துட்டோம்னு சொல்லி ஃபோன் வந்துடுச்சு. அதுக்கு பிற்பாடு இங்கே கொண்டாந்தாச்சு, பாடி இங்கே கொண்டாந்துட்டோம். கொண்டாந்தது பிற்பாடு அது எங்கள் அக்கா மேலே வந்து சாமி வந்துச்சு. அவங்க வந்து சாமி வந்த உடனே அவங்க இந்த மாதிரி பசுமாட்டு மூலிமா உன் பையன் வருவாம்மா, அவனை நீ கொஞ்சம் பார்த்துக்க, பசியில் இறந்துட்டான், பசின்னு தான் வரும் மாடு, அது வந்து அதுக்கு எதனாலும் கொடுத்து அதை அனுப்புமா அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி வருமா இப்போ? டெய்லி வருது. 5 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கு. காலையில் வந்துடும். ஒரு நேரத்தில் சாயந்தர டயத்துலையும் 7 மணி போல் வந்துட்டு 8-9 மணி போல் போகுது. இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு பயங்கர ஆச்சரியமா தான் இருந்தது. இப்படியெல்லாம் நடக்குமான்னு தோணிச்சு. ஆனா ஆவி ரூபத்துல பசுமாடு வந்தது உண்மை அப்படிங்கிற விஷயத்த பரிமளமும் உறுதிப்படுத்தினாங்க. மணிகண்டனோட கூட பிறந்த அக்கா தான் பரிமளம். இவங்க சொன்ன தகவல்களும் இவங்க அம்மா மலர்கொடி சொன்ன தகவல்களும் உண்மைய உறுதிப்படுத்துறதா தான் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அவன் இறந்து 4 நாள் தான் எங்கள் பாடி இங்கே வந்தது வீட்டுக்கு. இறந்து இங்கே தூக்கிட்டு போய் இங்கே டேர்ன் கூட பண்ணல, திரும்ப கூட இல்லை. அடுத்த செகண்ட் இந்த வாசல்லே வந்து நிற்குது. இந்த இடத்துல வந்து நின்றுட்டு போவே இல்லை. எல்லோரும் பிடிச்சி தள்ளுறாங்க. அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. யாரையும் உள்ளேயும் விடலை, வெளியிலையும் விடலை. அந்தமாரி ஆகிப்போச்சு. அம்மாவை பார்த்துட்டு அம்மா வந்து கூப்பிட்டாங்க, என்னடா இங்கே நின்று வெளிலே நின்றுட்டு போகிற, ஒருவேளை மணியாக இருந்தால் நீ வாட உள்ள அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடும். நேரம் உள்ளன்னு உள்ளே வந்துட்டு உள்ளே வந்து அவன் என்னென்ன ஐட்டங்கள் வச்சுருக்கானோ எல்லாத்தையும் மோந்து பார்த்துட்டு நக்கிட்டு கட்டில் மேலே ஏறிக்குது. கோவிலம்பாக்கம் எம்ஜிஆர் நகர்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பசுமாடு தினமும் இவங்க வீட்டுக்கு வர்றதும் அத வீட்டு பிள்ளை மாதிரி இவங்க கவனிக்கிறதையும் இந்த ஏரியா வாசிகள் ஆச்சரியத்தோட பேசிட்டு இருக்காங்க. மணிகண்டனோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெண்கள் சிலரும் என்கிட்ட இதை பத்தி பேசினாங்க. மணிகண்டன் இறந்து போயிட்டதா சொன்னாங்க, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது எனக்கு தெரியுங்க. மணிகண்டன் எங்கள் சின்ன போதுலேருந்து நாங்கள் பார்த்து வளர்ந்த பையன்தான். ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி மலேசியா போனான். திடீர்னு அவன் இறந்துட்டு தான் நியூஸ் வந்தது. சரி, எல்லாரும் நம்ம கஷ்டப்பட்டு அழுதம் தான். இங்கே இருக்கேன், எல்லா விதத்துலையும் நல்ல விதமாக நடந்துக்குவான் அந்த பையன். அது வந்து இறந்தவர்கள் வந்து காக்கையாக வருதா இல்லை மாடாக வருதான்னு சொல்லி ஐதீகம் இருக்குது. அதனால் அவங்களோட நம்பிக்கை வந்து தன்னோட மகன் மாடு உருவத்தில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு டெய்லி ஏதோ அவங்களால ஆனதை கொடுத்து அவங்க இன்னுக்கும் அந்த மாடு அவங்க வீட்டுக்கு வந்து போகுதுங்க. மாடு டெய்லி வரதை பார்த்தாக்கா அந்த ஆவி மாட்டு மேலே இருக்குன்னு ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்குமோன்னு எங்களுக்கும் நாங்களும் நினைக்கிறோம். அப்போ மாடு வரும், நாளைக்கு வீட்டுக்குள்ளே போவோம், கண்ணாடி நின்று பார்க்கும், அதுக்கப்புறம் ரிட்டன் வரும். அவங்க சொன்னாங்க என் பையன்தான் மாட்டு உருவத்தில் வந்திருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அந்த அமானுஷ்யமான மாட்டை எப்படியாவது பார்த்துடணும்னு எனக்குள்ள ஆர்வம் அதிகமாச்சு. தினமும் காலை 7:30 மணிக்கு அந்த மாடு மலர்கொடியோட வீட்டுக்கு தானா தேடி வரும்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட என்னோட ஆசைய சொன்னேன். அவரு ஆவி மாடு வரக்கூடிய மெயின் ரோட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போனாரு. மணிகண்டன் இறந்து போன நாள்ல இருந்து தினமும் வரும் மாடு இன்னைக்கு வராம போயிடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. எப்படியாவது இன்னைக்கும் மாடு வரணும்னு வேண்டிக்கிட்டே மெயின் ரோடு பகுதிக்கு வந்து சேர்ந்தோம். நான் இப்போ வந்து கோவிலம்பாக்கத்தில் உள்ள எம்ஜிஆர் நகரில் இருக்கேன். இங்கே மலர் அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு வந்து டெய்லி 7:30க்கு மாடு வரதா சொல்கிறாங்க. அந்த மாடு வரதுக்கு பின்னாடி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஸோ நான் மாடு வரதுக்காக ஏரியாவோட என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 7:15 இருக்குது. இன்னும் 15 மினிட்ஸில் மாடு இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடு வருதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வழக்கம் போல சென்னை நகரம் பரபரப்பா இயங்கிட்டு இருந்தது. அமானுஷ்யங்கள்ல ஆர்வம் இல்லாதவங்களுக்கு என்னுடைய நடவடிக்கைகள் கண்டிப்பா கிண்டலுக்கு உரியதாதான் இருக்கும்.
ஆனா எனக்கு அப்படி இல்ல. நம்மால புரிஞ்சுக்க முடியாத எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சுற்றி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் ஆவி புகுந்த மாட்டை லைவா உங்களுக்கு காட்ட விரும்பினேன். ஆவி மாடு வருமா வராதா பதட்டத்தோட காத்துட்டு இருக்கேன். மாடு வரல. அவ்வளவுதான் நான் நினைச்சபடியே ரோட்டை பார்த்தேன். அடுத்த வினாடி என்னோட நம்பிக்கைக்கு உயிர் வந்துருச்சு. தாங்க முடியாம நாளுத யாப்பா என்னை விட்டுட்டு இந்த மாதிரி போயிட்டியாப்பா, எனக்கு யாருடா இருக்கா? மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இறந்து போன மகன் ஆவியா ஒரு பசுமாட்டுக்குள்ள நுழைஞ்சு தன்னோட வீட்டுக்கு தினமும் வந்து போடுறதா சொல்ற குடும்பத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்கோம். நான் எதிர்பார்த்த ஆவி மாடு ரோட்டுக்கு நடுவுல நடந்து வந்துட்டு இருந்தது. என்னோட இருந்த கிருஷ்ணமூர்த்தி எனக்கு அடையாளம் காட்டினாரு. இந்த நிறத்துல இருக்கிற மாட்டை செவலை பசுன்னு சொல்வாங்க. இந்த மாட்டுக்குள்ளதான் இறந்து போன மணிகண்டனோட ஆவி இருக்கு. இந்த நினைப்போட அந்த மாட்டை பார்த்ததுமே மனசுக்குள்ள பயம் வர தொடங்கிடுச்சு. அந்த மாடு ரோட்டை கிராஸ் பண்ணி ஒதுக்குப்புறமா வந்தது. நான் கேள்விப்பட்ட தகவல்கள் எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வர தொடங்கிச்சு. மணிகண்டன் வீடு இருக்கிற பகுதியை நோக்கி மாடு நடக்க ஆரம்பிச்சுது. நாங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். நான் இப்போ வந்து 7:30 வரை அந்த ஏரியா என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி 7:30க்கு கரெக்டாக அந்த மாடு வந்துச்சு. இப்போ அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு இருக்கு. பட் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வழியில மாடு அங்கங்க நின்னு வந்தது. நானும் என்னோட கேமரா டீமும் இத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றது அதுக்கு தொந்தரவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் ஆவி மாட்டோட நடவடிக்கைகள் முழுவதையும் பதிவு செய்யணும். இதையெல்லாம் மூன்றாவது கண் நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் சாக்கடை சேருன்னு பார்க்காம நான் போராடிக்கிட்டு இருந்தேன். குறுகலான தெருக்கள்ல நடந்து வந்தோம். இந்த ஆவி மாட்டை பார்க்கும்போது எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. ஆனா இத பத்தி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் வினோதமானதா தான் இருந்தது. எம்ஜிஆர் நகர்ல 4வது தெருவுல தான் மலர்கொடியோட வீடு இருக்கு. டெய்லி வந்து பழக்கப்பட்டவங்க மாதிரி மற்ற 3 தெருவையும் விட்டுட்டு கரெக்டா மலர்கொடியோட வீடு இருக்கிற 4வது தெருவுக்குள்ள மாடு நுழைஞ்சத பார்த்ததும் என்னால ஆச்சரியத்தை தாங்கவே முடியல. கரெக்டா மணிகண்டன் வீட்டு முன்னாடி போய் நின்னுது. மாட்டோட வினோதமான நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். மாடு மலர்கொடி அம்மாவுக்காக காத்துட்டு இருக்கிறதா எனக்கு சொன்னாங்க. மலர்கொடியும் அன்போட வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனாங்க. மாட்டுக்கு நீர் ஆகாரம் வச்சாங்க. ஆவி மாடு பசி ஆறியது. எல்லாரும் மாட்டோட நடவடிக்கைகளை கவனிச்சபடியே இருந்தோம். இந்த மாடு வீட்டுக்குள்ள வந்ததும் எப்படி நடந்துக்கோன்னு ஏற்கனவே மலர்கொடி எனக்கு சொல்லியிருந்தாங்க. மாட்டுக்குள்ள மனித ஆவி புகுந்ததால மாட்டோட நடவடிக்கைகள் மனித நடவடிக்கைகள் மாதிரி மாறிடும்னு மலர்கொடி சொன்னதை வியப்போடு கேட்டுட்டு இருந்தேன். அவன் என்னென்ன செய்கிறானோ அது ஃபுல்லாக அந்த மாடு செஞ்சுக்கிட்டே தெரிஞ்சிச்சு. இந்த டிவி போனா அவன் தான் வந்து போடுவான். அந்த இது கண்ணாடிக்கிட்ட போய் நின்றுக்கிட்ட ஸ்டைலில் நிற்பேன் அந்த கண்ணாடி ஓரத்தில். அதே மாதிரி கண்ணாடியை போய் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே நிற்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னாலும் நிற்கும். அதை பார்த்துட்டு அப்புறம் கிச்சனுக்குள்ளே வரும். கிச்சனில் வந்து அவன் நாங்கள் சமையல் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவன் சாப்பாடு செய்கிற போது அவன் நிற்பான், பக்கத்தில் நிற்பான். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. கிச்சன்லேயும் அப்படியே நின்று இருந்துச்சு. சரி அங்கே நின்றானா மறுபடியும் நாங்கள் கிச்சனில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அதுவாக விறுவிறுன்னு வரும். சாமி படத்துக்குள்ளே போய் நின்று அந்த சாமி படத்தெல்லாம் மோந்து பார்த்துக்கிட்டு நிற்கும். சரி அது அப்போ நம்ம பையன்தான் வந்திருக்கான், இதெல்லாம் பார்த்தது பிற்பாடு தான் நம்ம பையன்தான்னு ஒரு நம்பிக்கையாக நாங்கள் இருந்தோம். வீடு ரொம்பவே சின்னதா குறுகலா இருந்தது. ஆனா
ஆவி மாடு பழகின இடத்துல நடக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள ஈஸியா நடந்து போச்சு. மலர்கொடியும் மற்றவங்களும் சொன்னது மாதிரி ஏதாவது ஆச்சரியம் நடக்குமான்னு நான் ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தேன். ஏற்கனவே இந்த குறுகலான வீட்டுக்குள்ள நானும் என்னோட கேமரா டீமும் வேற இருக்கோம். இதெல்லாம் கூட இன்னைக்கு மாட்டுக்கு தொந்தரவான விஷயங்கள் தான். ஆவி மாடு வந்ததும் அங்கும் இங்கும் அலைஞ்சுது. மாடு வீட்டுக்குள்ள செய்யறதையெல்லாம் தெளிவா ஷூட் பண்ண வீட்டுக்குள்ள அங்கங்க நிறைய லைட் செட் பண்ணி வச்சிருந்தோம். வீட்டுக்குள்ள இருந்த கூடுதல் லைட் வெளிச்சம் மாட்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் செஞ்சிட்டதா தான் நான் ஃபீல் பண்ணினேன். ஆனாலும் இத்தனை பேர், லைட்ஸ் இதெல்லாம் இருந்தும் வழக்கம் போல அந்த வீட்டுக்குள்ள மாடு வந்ததே பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். வளர்க்குற மாடா இருந்தாலே இந்த மாதிரி சூழல் மாறி இருந்தா கொஞ்சம் தயக்கத்தோட பாக்கும். ஆனா இந்த மாடு எதை பத்தியும் கவலைப்படாம உள்ள வந்து ரூமா ரவுண்ட் அடிச்சு அசத்திடுச்சு. ஒரு தாய் கிட்ட நடந்துக்கிற மாதிரி இந்த மாடு மலர்கொடி கிட்ட நடந்துகிட்டத பார்த்ததும் என்னால அந்த ஆச்சரியத்தை தாங்கவே முடியல. வீட்டோட நடு ஹால்ல மாடு அசுத்தம் செஞ்சுது. மகன் ரூபத்துல மாடு வந்திருக்கிற சந்தோஷத்துல இதையெல்லாம் அவங்க யாரும் பெருசாவே எடுத்துக்கல. வீட்டுக்குள்ள மணிகண்டன் போட்டோ இருக்கிற இடத்துக்கு போய் மாடு நின்னுட்டு எனக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தது. வீட்ல இருக்கிற மத்த இடங்கள் எல்லாம் விட்டுட்டு கரெக்டா மணிகண்டன் போட்டோ பக்கத்திலேயே போய் மாடு நின்னது எனக்கு உண்மையிலேயே அமானுஷ்யமான ஒன்னாதான் தோணுச்சு. பார்த்துட்டு இருந்த எல்லாரையும் அந்த காட்சி உருக வச்சது. இது மாதிரி பல சமயங்கள்ல இறந்து போன தன்னோட மகனை நினைச்சு மலர்கொடி கண்ணீர் விட்டு அழுவாங்களாம். அந்த சமயத்துல அவங்களோட சேர்ந்து அந்த பசுமாடும் கண்ணீர் விடுமா. அதே மாதிரி மடியில் போட்டு, என்னடா மணிகண்டா என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டியாடா, அம்மா மேலே அவ்வளோ உசுராக இருந்தியாடா, நான் போயிட்டு 3 மாதத்துல வந்துடுன்னு சொல்லிட்டு போனேடா, இப்போ போய் உனக்கு என்னடா ஆச்சு, ஏதாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு எனக்கு தாங்க முடியாமல் நான் அழுதேன். ஏப்பா என்னை விட்டுட்டு இந்த மாதிரி போயிட்டியாப்பா, எனக்கு யாருடா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாடு அப்படியே என்னை நின்று 1 மணி நேரமாக என் மூஞ்சி, என் கை, கால் எல்லாம் உடம்பெல்லாம் அப்படியே நக்கும். நான் என்ன நினச்சி நான் சொல்லி அழுகுறேன்னா அதே மாதிரி வந்து மூஞ்சில் நக்குன்னு பார்த்தேன். ஓவராக அழுது ஒப்பாரி வச்சிருவேன்னு. மலர்கொடி அழுதது எனக்கு வேதனையா இருந்துச்சு. அவங்களுக்கு நான் ஆறுதல் சொன்னேன். ஒரு தாய்க்கும் மகனுக்குமான புரிதலை இந்த மாடு வெளிப்படுத்துவதா மலர்கொடி நினைக்கிறாங்க. மாடு மெல்ல வீட்டை விட்டு வெளியே போச்சு. மெல்ல நடந்து தெருமுனைக்கு போனது. நாங்க போனதும் திரும்பவும் மாடு வரும்னு மலர்கொடி நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் மாட்டுக்கும் நடக்கிற தினசரி அமானுஷ்யங்கள்ல மாடு வர்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு நேரடியா காட்டியிருக்கேன். இதுல ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. கனவுல ஏதாவது வந்திருக்கும் அதான் அப்படின்னு என் கனவுல வந்தது. ஒரு நாள் தான் வந்தேன். கனவுல வந்து அம்மா உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட சொல்லணுமான்னு 2 திருப்பு வந்து சொன்னான். அதுதான் எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு எப்படி மறைஞ்சிட்டான். இறந்து போன மணிகண்டன் என்ன சொல்ல முயற்சி செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதியா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இறந்து போனவரை நம்மால திருப்பி வரவழைக்க முடியாது. அவரோட இழப்ப நம்மால ஈடுகட்டவும் முடியாது. ஆனா இறந்து போனவர் என்ன சொல்ல வரார்னு கண்டுபிடிச்சு சொன்னா இவங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன். இறந்த என்னுடைய அப்பாவை, அதாவது என்னுடைய தந்தையாரை நான் தொடர்பு கொண்ட பொழுது இந்த பிரச்சனைக்காக மறுபிறவி எடுப்பாங்கன்ற ஒரு விஷயம் என் ஃபாதர் மூலமாக கிடைச்ச ஒரு விஷயம். அதை ரொம்ப அத்தன்டிக்காக சொல்ல வேண்டி இருந்தது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. தினமும் தன்னோட வீட்டுக்கு ஒரு பசுமாடு வந்து போகுது. இறந்து போன தன்னுடைய மகன்தான் அந்த பசுமாட்டுக்குள்ள ஆவியா நுழைஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்ற மலர்கொடி குடும்பத்தை தான் நான் இன்னைக்கு சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். மணிகண்டனோட ஆவி என்ன சொல்ல விரும்புதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தது. இதுக்காக ஆவியோட பேசுற ஆட்களை தேட தொடங்கினேன். அப்போதான் எனக்கு ஹரிய பற்றிய தகவல் கிடைச்சது. ஜோதிடத்தை பற்றியும்
அமானுஷ்யமான விஷயங்களை பற்றியும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காரு. திருவல்லிக்கேணியில ஹரியோட ஆபீஸ் இருக்கு. ரொம்பவே பிஸியா இருக்கிற ஹரி கிட்ட இறந்து போனவரு மாடு மூலமா வீட்டுக்கு வந்து எதையோ சொல்ல முயற்சி செய்யறத பற்றி சொன்னேன். நான் சொன்ன விஷயத்த கேட்டு ஆர்வமாகி உடனே எங்களை வர சொன்னாரு. மலர்கொடியையும் அவங்களோட குடும்பத்தையும் அழைச்சிட்டு ஹரிய பார்க்க திருவல்லிக்கேணி வந்திருக்கோம். எல்லாரும் ஆர்வத்தோடையும் பதட்டத்தோடையும் காத்துட்டு இருந்தோம். ஹரி எங்களை உள்ள வர சொன்னாரு. முதல்ல மலர்கொடி கிட்ட பேசினாரு. பணம் எடுத்துட்டு போக முன்னாடி அந்த அம்மா வந்து சாமி, அந்த அம்மாவுக்கு திடீர்னு சாமி வந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னன்னு சொன்னாங்க, வந்து உங்கள் பையன் வந்து ஒரு பசுமாட்டு மூலியத்தில் அவன் போய் தூக்கிட்டு போன அடியால் பசுமாட்டு மூலியமா வருவான், பசுமாட்டு மூலியமா உங்க பையன் வருவான்னு அந்த சாமி சொல்லிச்சு. எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட ஹரி மணிகண்டனோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தாரு. ஹரியோட அப்பா ஒரு ஜோசியர். இப்போ அவரு இறந்துட்டாரு. இறந்து போன தன்னோட அப்பாவின் ஆவி மூலமா வரவங்களோட பிரச்சனைகளுக்கு வழி கேட்டு சொல்றாரு ஹரி. அது மாதிரி மணிகண்டன் ஆவி பற்றியும் தன் அப்பா ஆவி கிட்ட விசாரிச்சு சொல்றதா சொன்னாரு. கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்தோம். தனியா ஒரு அறைக்குள்ள போயிட்டு வந்தாரு. மணிகண்டன் ஆவி சொன்னதா சில தகவல்களை மலர்கொடிக்கு விவரிச்சார். இறந்த என்னுடைய அப்பாவை, அதாவது என்னுடைய தந்தையாரை நான் தொடர்பு கொண்ட பொழுது இந்த பிரச்சனைக்காக மறுபிறவியும் எடுப்பாங்கன்ற ஒரு விஷயம் என் ஃபாதர் மூலமாக கிடைச்ச ஒரு விஷயம். அதை ரொம்ப அத்தன்டிக்காக சொல்ல வேண்டி இருந்தது. க்ளீனாக அதை பற்றியும் பேசிட்டோம். அடுத்து அவனுக்கு பெரிய பையனுடைய ஜாதகத்தை பார்த்து மறு பிரசவம் எப்போ அவனுக்கு குழந்தை பிறக்கும், ஒருவேளை இவன் தான் பிறக்கணுன்றதுக்காக வெயிட்டிங்கான்னு கூட தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இவன் பிறப்பான். மணிகண்டன் இதே குடும்பத்துல மறுபிறவி எடுத்து வரப்போறார். அதத்தான் இப்போ பசுமாட்டின் மூலமா வந்து உணர்த்தி இருக்காருன்னு ஹரி சொன்னதை கேட்டதும் மலர்கொடிக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சது. அவங்க சொன்னது வந்து என்ன சொன்னாங்க, இவங்க பையன் வந்து இறந்தது மாட்டு உருவத்தில் வந்தாலும் கூட மறுபிறவிக்குன்னு ஒரு வர்றான், உங்கள் குடும்பத்தில் ஒரு மறுபிறவியை வந்து பறக்கிறதுக்கு வர்றான். ஏன்னா அந்த வார்த்தை நான் கேட்டேன் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள திரும்பவும் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நான் திரும்பினேன். மறுநாளும் தன்னோட மகன் வீட்டுக்கு வந்து போனதா மலர்கொடி எனக்கு போன் பண்ணினாங்க. நம்மால புரிஞ்சுக்க முடியலன்னாலும் சில நம்பிக்கைகள் வாழ்க்கைக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இன்னொரு அமானுஷ்யமான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பெற்ற பெண் காதலனுடன் ஓடி போவாரா? பிரிச்சு வச்சுட்டேன். ஆனா எப்படி பிரிச்சு வச்சேன்னு தெரியுமா? கண்டுபிடிக்க ஒரு புது டெக்னிக். இவங்க பழங்கால முறைப்படி இன்னமும் குறி சொல்றதா சொல்றாங்க. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். இறங்கி போகிற மாதிரி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து ரஜினி சார் கூட படுத்திருந்த இடமும் அதே இடம், டைல்ஸோட கலர் முதற்கொண்டு சேம்.